நிஜமா என்ன வார்த்தை கேட்டப்ப பகவதில் ஒரு 40 நிமிஷம் பேசினது. வேதத்துல இருந்து இந்த 40 நிமிஷத்துல நீங்கள் பெற்றுக்கொண்டது என்ன? தேவ வார்த்தை நீங்க கேட்குறீங்க அப்படின்னா, ஒண்ணு புரியல அப்படின்னா நோட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருக்கும்போது இந்த வார்த்தை நீங்க சொன்னீங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேளு. இல்லையா, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை எனக்கு புரியல, எனக்கு உங்களுடைய வார்த்தை விளங்கத்தக்கதாய் ஞானத்தை தாரும். இல்ல நான் விசிட்டர்ஸா தான் வருவேன், விசிட்டர்ஸா தான் போவேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. தேவனுக்கு நம்ம கணக்கு ஒப்பிக்கிறேன். கடைசி காலமா இருக்கிற ஒரு 40 நிமிஷம் தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற அந்த சகோதரனுடைய பாரம், நம்ம என்ன பெற்றுக்கொண்டோம்? காலையிலிருந்து கேட்டோம் பிலிப்பியர்ல 2:5 கிறிஸ்துவுக்கு இருந்த சிந்தை ஏக சிந்தையா இருப்போம், கிறிஸ்துவை போல இருப்போம். கிறிஸ்துவின் சிந்தை எத்தனையோ நாம் இந்த டாபிக்ல எத்தனையோ நாட்கள் வார்த்தையை கேட்டிருக்கோம். நான் உங்கள்கிட்ட கேட்கிறது, கிறிஸ்துவின் சிந்தை என்றால் என்ன சொல்லுங்க. நீங்க தெரிஞ்ச சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவின் சிந்தை போல இருக்கணும், கிறிஸ்துவுக்கு இருந்த சிந்தை உங்களே இருக்கணும் அப்படின்னு நம்ம 1000 முறை கேட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் சிந்தை என்றால் என்ன? அப்புறம் வேற யாருக்கும் இல்லையா? வார்த்தை கேட்கலையா உங்களுக்கு? பிரியமானவர்களே, இதுதான் ரோமர் 12ஆம் அதிகாரத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால் மறுரூபமாகுங்கள். என்னுடைய இருதயம் புதிதாய் மாறணும், கிறிஸ்துவை போல. என்னுடைய பார்வை, இப்ப நான் ஒரு யூடியூப்ல ஒரு ப்ரோக்ராம் பார்க்கிறேன் அப்படின்னா, கிறிஸ்து இதை பார்ப்பாரா? அல்லது ஒரு விஷயத்தை நான் கேட்கிறேன் அப்படின்னா ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேவ வார்த்தையை காட்டிலும் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு எந்த வார்த்தை அதிகமாய் கேட்குது அப்படின்னா, உலகத்துல நடக்கிறதான் கேட்குது. இங்க வெள்ளம் வந்துருச்சு, அங்க பூமி எதிர்ச்சி வந்துருச்சு, வியட்நாம்ல 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இன்னைக்கு புயல் அடிக்குது, சுனாமி வரப்போகுது, 2024 இப்படி எல்லாம் உலகத்தில் இருக்க விஷயங்கள் இன்னைக்கு ஒரு காதுல கேட்குது. ஆனா நம்ம வீட்டுல, நம்ம சபையில தேவன் நமக்கு என்ன சொல்றாரு அப்படிங்கிற நம்ம என்ன பண்ண முடியல, கேட்க முடியல. ஏன்னா உங்க செவி எங்க கொடுத்துருக்கீங்க? உலகத்துக்காகவே. அங்க மழை வந்து வீடெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு, இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. இப்ப இன்னைக்கு நாம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? கிறிஸ்துவின் சிந்தையை போல நான் இருக்கணும், கிறிஸ்துவை போல நான் மாறணும், மறுரூபம் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு, ஆனா என்னுடைய சுபாவம், என்னுடைய சிந்தை எல்லாம் எங்க இருக்குது? உலகத்துலதான் இருக்குது. அங்க வந்தது போல இங்க 2 நாள் மழை வந்தா என் வீடு இடிஞ்சு கொடுத்துருக்கோம், எங்க தெருவுலாம் வெள்ளமா இருக்குமே. பயப்படாது. தேவனுடைய பிள்ளைகளை தேவன் ஒருபோதும் கைவிட்டதில்லை. உண்மையாய் தேடுகிறவங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, பசியினாலும் வறுமையினாலும் தேவன் ஒருபோதும் கைவிட்டதில்லை.
நாம் ஒரு சில காரியங்களை நான் சுருக்கமாய் நான் சொல்லி கிறிஸ்துவின் சிந்தை எப்படி இருந்தது, நாம் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு சில வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவின் அந்த சிந்தை நம்ம இடத்துல இருக்கிறதா, அல்லது நான் இன்னும் இந்த உலகத்துக்கு ஏற்றது போல ஒத்த வேஷம் தரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேனா அப்படின்னு நாமே நீதான். இப்ப மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல எல்லாம் சகோதரர் காண்பித்த வார்த்தைகளை தொடர்புடையதா. மத்தேயு 17ல இங்க கிறிஸ்துவின் சிந்தை எப்படி இருக்குன்னு பாருங்க. 24. வந்தபோது அடிப்படை வாங்கியவர்கள் பேரிடத்தில் வந்து உங்கள் போதகர் வரிப்பணம் கேட்டார்கள். அவன் வீட்டிற்கு வந்தபோது அவன் பேசுவதற்கு முன்னமே ஏசித்தவன், தீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்தையும் அந்நியத்திலும் யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்கிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்தவில்லையா? ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடராதபடிக்கு நீ கடலுக்கு உண்டியில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அது வாய்க்கு திறந்து பார். ஒரு வெள்ளிப்பழத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களுக்கு கொள்ள. இப்ப இந்த சம்பவம் நீங்க உங்களுக்கு புரியலன்னா வீட்டிலேயே விசாரிங்க, நான் சுருக்கமா சொல்றேன். இயேசு அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, டாக்ஸ் கட்டணும் அவசியமே இல்லை. ஆனா பேதுரு என்ன பண்ணிட்டாரு, இல்லையே எங்க ஆண்டவர்லாம் கட்டுவாரு அப்படின்ட்டு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு இது கூட கேட்கல, ஆலோசனையே கேட்கல. ஆண்டவரே இப்படி கேட்கறாங்க, நம்ம கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஆனா என்ன பண்றாரு பேதுரு, வாக்கு கொடுத்துட்டார். அந்த இடத்துல என்ன பண்றாரு, மற்றவர்களுக்கு இடர்கள் உண்டாகாதபடிக்கு கிறிஸ்துவின் சிந்தை இது நம்மகிட்ட இருக்குதான். நம்ம குடும்பத்துல, நம்ம சபையில, நம்ம பிள்ளைகள் இடத்துல, கணவன் இடத்துல, மனைவி இடத்துல நாம எப்படி இருக்கிறோம்? மற்றவர்களுக்கு இடர்கள் உண்டாதாக ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறேன்னா, நம்மளை கேட்காம ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, ஆனா அந்த இடத்துல ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஓகே நாம் அவர்களுக்கு இடர்களா இருக்க வேண்டாம். கிறிஸ்துவின் சிந்தை எப்பெல்லாம் ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த இடத்துல நம்ம மற்றவர்களுக்கு இடர்களா இருக்கக்கூடாது. கிறிஸ்துவை போல நாம் கரெக்டா டாக்ஸ் கட்டுறோம், ஓகே, தண்ணி வரி கட்டுறோம், கரண்ட் பில் கட்டுறோம், குடிநீர் வரி கட்டுறோம். போன தீபாவளி எப்ப போனோம், இந்த வருஷம் இல்ல, அதுக்கு முந்தின வருஷம் எங்க ஊர்ல குப்பையெல்லாம் வருவாங்க. குப்பையே அல்றது இல்லை. ஆனா என்ன பண்ணாங்க, போனஸ் வேணும் அப்படின்ட்டு வந்துட்டாங்க. நிக்கும் போது என்ன பண்ண முடியும்? எங்க வீட்டுல எங்க அம்மா, நீ குப்பையே அல்றதுல உனக்கு எதுக்கே நான் தரணும். ஓகே, வந்துட்டாங்களா, ஒரு 50 ரூபா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் அவங்க வரவே இல்லை. இந்த வருஷம் தீபாவளிக்கு வரவே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும், செய்யாத போய் அவங்க எப்படி கேட்கறது அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு காரியம், அதே 18ஆம் அதிகாரத்துல வாசிப்போம். 18:12 இருந்து வாசிக்கிறோம். ஒரு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ. போதும். அதான் சகோதரர் சொன்னார், நம்ம சபைக்கு இன்னைக்கு வராம இருக்கிற சகோதரர்களை கொடுத்து சகோதரிகளை கொடுத்து நமக்கு இன்னைக்கு பாரம் இருக்கா? கிறிஸ்துவின் சிந்தையா தான். 99 பேர்ல நம்ம எல்லாம் என்ன பண்றோம், சபையில இருக்கிறோம், காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை குறித்து எத்தனை பேர் இன்னைக்கு கவலைப்படுறோம்? கிறிஸ்துவின் சிந்தை பாருங்க, எனக்கு 99 ஆடு நிலைச்சிருக்குப்ப, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனால் சிதறி போன அந்த ஒரு ஆட்டை குறித்து அந்த ஆட்டுக்காக பரிதவிக்கிறோமா? போன வருஷம் நம்மளோட சபையில இருந்தாங்க, அதுக்கு முந்தின வருஷம் இருந்தாங்க, இந்த வருஷம் சபையில இல்லையே ஆண்டவரே. அந்த சகோதரனுக்காக, சகோதரிக்காக, பிள்ளைகளுக்காக கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்கா? பிரியமானவர்கள், நம்ம அப்படிதான் இருக்கணும். ஆண்டவரே, இந்த 99ல 100% இந்த சபைக்கு நீர் கொடுத்த ஆடுகள் ஒன்றும் சிதறி போகக்கூடாது ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம ஜெபிச்சிருக்கிறோம் திருச்சபைக்காய். அதுதான் கிறிஸ்துவ சிந்தை. இப்படிப்பட்ட சிந்தைகளெல்லாம் இருப்போம். தொடர்ந்து பாருங்க, அதே 21-22 வசனத்துல
மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவையும் இல்ல 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 மத்தேயு 18:21, 22 வசனம். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 7 எழுபதரம் மட்டும் என்று உனக்கு சொல்கிறேன். இந்த விஷயத்துல நாம எப்படி இருக்கும்? பேதுரு கேட்கிறார், அதெல்லாம் சரி ஆண்டவரே, என் சகோதரன் தப்பு செஞ்சிட்டான், அவனை எத்தனை முறை மன்னிக்கணும்? 7 முறையா? அல்ல, 7 70 முறை. நீங்க நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம பிள்ளைங்க கீழ்படியாது, அல்லது கணவன்மார்கள் கீழ்படியல, அல்லது மனைவிமார்கள் கீழ்படியல, எத்தனை தடவை சொல்றது ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்றோம்? மன்னிக்கிறோமா? எரிச்சல் தான் அடையும். ஒரு நாளைக்கு 7 70 எத்தனை? 490 முறை ஒரு நாளைக்கு நம்ம சகோதரர்களை மன்னிக்கிறோமா? பிள்ளைகளை மன்னிக்கிறோமா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 தடவை 3 தடவை மன்னிக்கலாம். செஞ்ச தரப்பே திருப்பி செஞ்சு எப்படி இருக்கும்? கிறிஸ்துவின் சிந்தை. இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கிறிஸ்துவின் சிந்தை ஏற்றுக்கொள்வது போல ஏக சிந்தைகளா இருக்கணும் அப்படின்னா இப்படி எல்லாம் இருக்கணும். மற்றவர்களுக்காக ஜெபிப்பது, மற்றவர்களை மன்னிப்பது. தொடர்ந்து பாருங்க, மார்க்கு 14ஆம் அதிகாரம், மார்க்கு 14:44. பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு இங்கே தன்னோடு 3.5 ஆண்டு காலம் அந்த 12 சீஷர்ல ஒருவனா இருந்த யூதாஸ் காரியர் தன்னை காட்டி கொடுப்பான் என்று தெரிந்து அவனுடைய இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. அந்த உடனே ஆண்டவரே அப்படின்னு சொன்ன மனுஷன் நாட்கள் ஆக ஆக என்ன சொல்றான் பாருங்க, நான் எவனை முத்தம் செய்கிறேனோ பாருங்க, ஆண்டவர்லாம் இல்ல. அதுக்கப்புறம் போதவரே அப்படின்னாரு. கடைசியில அவன்லாம் என்ன ஒரு மனுஷனா, நான் எவனை முத்தம் செய்யறனோ நோ ரெஸ்பெக்ட். ஆண்டவரை குறித்து 13 வருஷ காலம் அவரோடு இருந்து அவருடைய அற்புதத்துக்கு இருந்த மனுஷன், அவருடைய ஊழியத்துல பிரதானமா இருந்த மனுஷன், நல்லா இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா இந்த யூதாஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இயேசு இந்த 12 சீஷன்ல வந்து நல்ல புத்திசாலியான ஆள். எப்படி சொல்றேன் புத்திசாலியான ஆள் தெரியுங்களா? பேங்க்ல யாருக்குங்க கேஷியர் கொடுப்பாங்க? பணத்தை கையாளுவதற்கு யாரை கொடுப்பாங்க? ஒண்ணும் தெரியாத கொடுப்பாங்களா? இயேசு ஊழியத்துல நிறைய பணங்கள் வருது, இந்த காணிக்கை வருது, அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருந்தது? யூதாஸுக்கு தான் இருந்தது. ஆனால் நாட்கள் ஆக ஆக என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பணத்துக்காக தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த மரியாதை இல்லையே அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டா அப்படின்னா, எவனை நான் முத்தம் செய்யணும்? இயேசுவெல்லாம் இல்ல, ஆண்டவர்லாம் இல்ல, வாடா போடா அப்படிங்கிற சூழ்நிலையில் இந்த மனுஷனை கூட தேவன் என்ன பண்ணார்? முடிவு பரியந்தமும் 11 வருஷத்துல பாருங்க, இதே மார்க்கு 22ஆம் அதிகாரம் 72க்கு முன்னாடி லூக்கா 22:31 வாசிக்கும். இயேசு அவன் எப்படியெல்லாம் சிநேகிதர். லூக்கா 22:31. விசுவாசம் ஒழித்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்னும் சமூகத்தை ஸ்திரப்படுத்தி. இங்கே பாத்தீங்கன்னா இயேசுவின் சிந்தை எப்படின்னா, சீமோனுக்காக அவர் ஜெபம் பண்றார். சீமோனே சீமோனே, சாத்தான் உன்னை புடமிடுவதற்கு தேவனுக்கு உத்தரவு கேட்டு பாருங்க, நானும் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக என்ன பண்ண. இன்னைக்கு எத்தனையோ நம்ம
திருச்சபையா இருக்கட்டும், நம் பிள்ளைகளா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பலவீனமா இருக்கிறாங்க, விசுவாசம் இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? இயேசுனுடைய சிந்தை தான் பாருங்க. சீமோனே சீமோனே, உனக்காக நான் வேண்டுதல் பண்றேன். சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆனாலும் உன் விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாது என்று உனக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. இப்படியாய் நம்மளுடைய பிள்ளைகளுக்காக, மனம் திரும்பாத பிள்ளைகளுக்காக, கணவர்மானுக்காக, நமக்கு தெரிந்த சகோதர சகோதரிகளுக்காக நாம் ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? தொடர்ந்து பாருங்க. அதே மார்க்கு 22:47-48. மார்க்கு 14. அவரை காட்டி கொடுக்கிறவனோ. மார்க்கு 14:44. நான் எவனை முத்தம் செய்கிறேன் சொல்லிட்டு அவன் ரபி ரபி என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இன்னொரு இடத்துல இருக்கும், ஆண்டவர் சொல்லியிருப்பார், பரிசுத்த முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்கிறாய் என்று. அதுபோல இன்னைக்கு நமக்கு முன்னாடி நல்லா பேசுவாங்க, ஆனா பின்னாடி பார்த்தா நம்மை குறை சொல்வது, முறுமுறுக்கிறது, இப்படி நிறைய காரியங்கள் இருக்கும். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை போல முடிவு பரியந்தமும் பிதாவின் அன்பை, அதான் இயேசுவின் சிந்தை. கடைசி வரைக்கும் தேவன் என்ன பண்ணார்? சிநேகித்தார். கடைசியா நேரம் நான் சொல்றதுக்கு, கடைசியா பாத்தீங்கன்னா அவர் சிலுவையில மரணிக்கிற அந்த கடைசி மணித்துறைக்கு முன்பு கூட 2 கல்லறைகள்ல ஒருத்தனை வந்து தேவன் என்ன பண்ணார்? மன்னிச்சார். அவன் கேட்கிறான், ஆண்டவரே, இன்னைக்கு நான் நீங்க பரதேசில என்னோட இருப்பாய். கடைசியா அவர் மரிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு கல்வனை அவரை மன்னித்தார். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் சிந்தை, பிதாவினுடைய சிந்தை. அப்படிப்பட்ட சிந்தைகளெல்லாம் இருப்போம். நாம் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுவதும் சரி, மற்றவர்களை நாம் மன்னிப்பதும் சரி, மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதும் சரி, நாம் இயேசுவை போல அந்த சிந்தைகளெல்லாம் இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.